Hello viewers, welcome to Tips Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட்டுக்கான கிளாஸ் 3 தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் 2வது பருவம் செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 3வது சாப்டர்லேருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறத பார்த்தலாமா? ஒரு விற்பனையாளர் 3 பொருட்களை 325 ரூபாய், 450 ரூபாய் மற்றும் 510 ரூபாய் என வாங்குகிறார். அவற்றை முறையே 350 ரூபாய், 425 ரூபாய் மற்றும் 525 ரூபாய் என விற்பனை செய்கிறார். அவருடைய மொத்த லாபம் அல்லது நஷ்டம் காண்க. ஸோ 325 ரூபாய்க்கு வாங்கினதை 350 ரூபாய்க்கு விற்கிறாரு. 450 ரூபாய்க்கு வாங்கினதை 425க்கு குறைஞ்சிருச்சு விற்கிறாரு. 510க்கு வாங்குறத 525க்கு ப்ராஃபிட் வச்சு விற்கிறாரு. அப்போது அவரோட மொத்தமாக இவர் விற்றதுக்கான மொத்தம் அந்த 3 பொருளோட மொத்தம் லாபமாக இல்லை நஷ்டமா அதான மதிப்பு என்னங்கிறத நம்மள்ட்ட கேட்குறாங்க. ஓகேங்களா? சரி, எப்படி இங்கிலீஷில் பாருங்கள். A shopkeeper buys 3 articles for 325 rupees, 450 rupees and 510 rupees. He is able to sell them for 350 rupees, 425 rupees and 525 rupees respectively. Find the gain or loss to the shopkeeper on the whole. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக ப்ராஃபிட் வருதா இல்லை மொத்தமாக லாஸ் வருதான்னு கேட்டிருக்காங்க. சரி, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு அவர் எவ்வளோக்கு அந்த 3 ஆர்டிக்கிளும் வாங்கினார்? 350க்கு 425க்கு 350க்கு வாங்கினார், 425க்கு வாங்கினார், 525க்கு வாங்கியிருக்காரு. இருங்க, நம்ம கொஷின்லேயே பார்த்துறோம், குழப்பி விட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ 325க்கு வாங்கினதை அவர் 350க்கு சேல் பண்ணாரா? அப்போ இந்த இடத்துல 25 ரூபா ப்ராஃபிட் நிற்கிதுங்க. அடுத்து 450க்கு வாங்கினதை 425 ரூபா லாஸில் தான் விற்றுருக்காரு. அப்போ மைனஸ் 25ங்க. அடுத்து 510 ரூபாய்க்கு வாங்கினது 525 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ ப்ளஸ் 15. இப்போ இந்த ப்ளஸ் 25 இந்த மைனஸ் 25 என்ன ஆயிடுது? அவருக்கு ஒரு புத்தகத்தில் வந்த லாபம் இன்னொரு புத்தகத்தில் லாஸ் ஆயிடுச்சு. அப்போ அது வந்து டேலியாகி 0 ஆயிடுச்சு. அப்போ எக்ஸஸ் அவர்கிட்ட இப்போ எவ்வளோ தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு? இந்த கடைசி புத்தகத்தோட 15 ரூபா தான் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து என்னதுங்க? 25 ரூபா ஃபஸ்ட்டு புக்கோட ப்ராஃபிட். அடுத்து இது வந்து செகண்ட் புக்குக்கு லாஸ் ஆயிடுச்சு. அடுத்து 3வது மேகசின் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா ப்ராஃபிட். இந்த 25 மைனஸ் 25 என்ன ஆயிரும்? நமக்கு கேன்சல் ஆகிட்டு இந்த 15 ரூபா மட்டும்தானே ப்ராஃபிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 3 ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 ஃப்ரூட்ஸில் இது வந்து 2 ரூபா ப்ராஃபிட், இது வந்து மைனஸ் 2 ரூபா. கலர் வந்து ரொம்ப இதாக இருக்குங்கிறனால சரி போனால் போகட்டும், 2 ரூபா லாஸில் கிடைச்சாலும் கிடைக்கட்டும்னு விற்கிறாங்க. இன்னொன்று 1 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. அப்போ இந்த ப்ளஸ் 2 மைனஸ் 2 போயிட்டு இந்த 1 ரூபா மட்டும்தானே நம்ம கையில் ப்ராஃபிட்டாக நிற்கும். ஸோ அதே பேசிஸ் தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்த சம்மந்த போயிடலாமா? ஒரு பல்பொருள் அங்காடி விற்பனையாளர் 750 ரூபாய்க்கு ஒரு கணிப்பானை வாங்கினார். அதனுள் 100 ரூபாய் மதிப்புள்ள மின்கலம் பொருத்தினார். அதன் வெளி உரைக்காக 50 ரூபாய் செலவிட்டார். அதை 850 ரூபாய்க்கு அவரால் விற்பனை செய்ய முடிந்தது எனில் அவருடைய லாபம் அல்லது நட்டம் காண்க. A stationery shop owner bought a scientific calculator for 750 rupees. He had put a battery worth rupees 100 in it. He had spent 50 rupees for its outer pouch. He was able to sell it for 850 rupees. Find the profit or loss. ஸோ மொத்தமாக அந்த கேல்குலேட்டருக்கு அவர் எவ்வளோங்க செலவு பண்ணியிருக்காரு? வாங்கினது 750 ரூபாய்க்கு. அதுக்கு பேட்ரி 100 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அதோட பவுச்சுக்கு 50 ரூபா. அப்போ 3 ஆட் பண்ணி பாருங்கள். 750 + 100 850ங்க. 850 + 50 மொத்தமாக 900 ருபீஸ் அந்த கேல்குலேட்டருக்காக அவர் செலவு பண்ணிவிட்டு ஆன் த ஹோல் மொத்தமாக 850 ரூபாய்க்கு தான் அவர் விற்றுருக்காரு. அப்போ 900 ருபீஸ் செலவு பண்ணிட்டு 850க்கு அவர் விற்கிறாருன்னா 50 ரூபாய் என்ன ஆயிடுது அவருக்கு? லாஸு. ஓகேங்களா? அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ மொத்தமாக அவர் செலவு பண்ணது 900 ருபீஸ். அவர் 850க்கு சேல்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா 900 850 சப்ராக்ட் பண்ணால் 50 ரூபா. 50 ரூபா என்னாச்சு அவருக்கு? லாஸ். அவ்வளோதான். கொஷின்ஸ் தான் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குமே தவிர ஆன்சர்லாம் மனக்கணக்கிலே நம்ம போட்டு முடிச்சிடலாம். அடுத்ததுங்க தேர்ட் கொஷின். நாதன் கிராமத்து விற்பனையாளரிடமிருந்து 800 ரூபாய்க்கு 10 குடுவைகள் தேன் வாங்கினார். அவற்றை ஒரு நகரத்தில் ஒரு குடுவை 100 ரூபாய் வீதம் விற்பனை செய்தார். அவருடைய லாபம் அல்லது நஷ்டம் காண்க. நாதன் paid 800 rupees and bought 10 bottles of honey from a village vendor. He sold them off in a city for 100 rupees per bottle. Find his profit or loss. ஸோ ஒரு கிராமத்தில் 10 பாட்டில் 800 ருபீஸ்ன்னு வாங்குறாரு. அதில் ஒரு பாட்டில் 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியில் வந்து விற்கிறாரு. அப்போது 10 பாட்டில் 800னா அந்த 800 டிவைடட் பை
10ன்னு போட்டால் என்னங்க கிடைக்குது, ஒரு பாட்டிலுக்கான ப்ரைஸ் கிடைக்குது. அப்போ 80 ருபீஸ் ஒரு பாட்டில் வாங்கியிருக்காரு. ஆனால் சிட்டியில் வந்து 20 ரூபா கூடுதலாக வச்சு ஒரு பாட்டில் 100 ரூபான்னு விற்கிறாரு. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு கணக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 800 ருபீஸ்க்கு 10 பாட்டில் கிராமத்தில் வாங்கியிருக்காரு. ஒரு பாட்டிலோட விலை 80 ரூபான்னு தெரியுது. அப்போ 20 ரூபா அதிகமாக வச்சு சிட்டியில் வந்து விற்கிறாரு அதே 10 பாட்டில். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட்னா அது இன்ட்டு 10 பாட்டில் போட்டால் ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபானா அப்போ 10 பாட்டிலுக்கு எவ்வளோங்க, 200 ரூபா ஆச்சா. அப்போ இதோட ப்ராஃபிட் என்னது, 200 ரூபா. அவ்வளோதாங்க. கொஷினை பார்த்து மனக்கணக்கில் நம்மளால் பிடிக்க முடியுதா? சாரிங்க, இங்கே பாட்டிலுக்கு பதிலாக எக்ஸுன்னு போட்டாச்சு. ஸோ இது ஃபுல்லாக வந்து பாட்டில்ஸ். ஓகேவா? மாற்றி எக்ஸுன்னு வந்து போட்டிருக்கேன். சரிங்க, 10 பாட்டில் 800க்கு அவர் வாங்கியிருக்காரு. சேல்ஸ் பண்ணும்போது 100 ருபீஸ்க்கு விற்கிறாரு. ஈச் பாட்டில்ஸ் வந்து 100 ருபீஸ்க்கு சேல் பண்ணும்போது அப்போது 100 × 10ங்கிறது 1000 ருபீஸ்ன்னு இருக்கும். அப்போ இதில் ப்ராஃபிட் ஆன் த ஹோல் ப்ராஃபிட் மட்டும் தெரியணும்னா இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் போதுமா, 1000ஐயும் 800ஐயும் சப்ராக்ட் பண்ணால் 200 ருபீஸ் நமக்கு என்ன கிடைக்குது, ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்படியும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா நம்ம அப்படியே கொஷின்லேருந்தே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அப்போது 20 ரூபா வந்து ஒரு பாட்டிலுக்கு வைக்கிறாரு அப்படின்னா 10 பாட்டிலுக்கு எவ்வளோ 200 ரூபா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அவ்வளோதான். அடுத்து, ஒருவர் 400 மீட்டர் நீளமுள்ள துணியை 60,000க்கு வாங்கி 1 மீட்டர் 400 ரூபாய் வீதம் விற்பனை செய்தார் எனில் அவருடைய லாபம் அல்லது நஷ்டம் கணக்கு என்ன? A man bought 400 meter of cloth for 60,000 rupees and sold it at the rate of 400 rupees per meter. Find his profit or loss. ஸோ என்னன்னா, மொத்தத்துக்கே 400 மீட்டரோட ரேட்டே அவர் 60,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, 1 மீட்டரை 400 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போது அவருக்கு வந்து லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதா, என்ன நம்பர்ஸ், அதாவது என்ன கவுண்டில் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், 400 மீட்டரை மொத்தத்துக்கு எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு, 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. அப்போது 1 மீட்டர் வந்து என்ன விலை கொடுத்து வாங்கினாரு நமக்கு தெரியணும் இல்லைங்களா. ஏன்னா இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் 1 மீட்டர் எவ்வளோக்கு சேல் பண்ணிகிட்ருக்காரு, இந்த 400 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காரா. அப்போ ஆக்சுவலாக அவருக்கு 1 மீட்டருக்கு எவ்வளோ செலவாச்சு நம்ம தெரிஞ்சுக்கணுமா. அப்போ என்ன பண்ணலாம், இந்த 400 அந்த பக்கம் அனுப்பலாமா. அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 60,000 டிவைடட் பை 400 வரும். இந்த 2 ஜீரோவையும் இந்த 2 ஜீரோவையும் அடிச்சிடலாம். இது 1 4 is 4, இது 1 4 is 4, மிச்சம் 2 வந்துச்சுன்னா 20 ஆகும். 5 4s are 20, 0. அப்போ 1 மீட்டர் அவர் 150 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காருங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ எவ்வளோக்கு விற்கிறாரு, 400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ ஆன் த ஹோல் 250 ரூபா 1 மீட்டருக்கு அவர் ப்ராஃபிட் வச்சிட்ருக்காரு இல்லையா. அப்போது அந்த 250 ரூபாயும் இன்ட்டு 400 போட்டிங்க அப்படின்னா 1 லட்சம்னு வரும். ஓகேங்களா? அதோட ப்ராஃபிட் மட்டும் எவ்வளவு, 1 lakh. இப்படி நீங்கள் போட்டு முடித்தாலும் ஓகே தான். இல்லை எனக்கு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ 1 மீட்டர் வந்து 400 ரூபாய்க்கு இப்போ சேல் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேங்களா? ஸோ 400 ரூபாய்க்கு மொத்தமாக அப்புறம் அவர் எவ்வளோ மீட்டர் வந்து சேல் பண்ண போகிறாரு, 400 மீட்டர் சேல் பண்ண போகிறாரு. அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1,60,000 ரூபாங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அவரோட ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருக்காரு, 60,000 ரூபா செலவு பண்ணியிருக்காரா. அந்த 1,60,000 அவர் ஆல்ரெடி செலவு பண்ண 60,000 கழிச்சிட்டிங்கன்னா அவரோட ப்ராஃபிட் மட்டும் கையில் எவ்வளோ நிற்கிது, 1 லட்ச ரூபா நிற்கிது. ஓகேங்களா? ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி சிம்பிளாக நீங்கள் முடித்தாலும் ஓகே. இல்லை புக் வைஸ் வரக்கூடிய நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேங்க, அதுதான் எனக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் இப்படி போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? சரி, 400 மீட்டர் வந்து அவர் 60,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருங்க. 1 மீட்டரோட விலை வந்து 150 ரூபா. அப்போ இப்போ அவர் 400 ரூபாய்க்கு விற்கிறனால ப்ராஃபிட் மட்டும் அவர் எவ்வளவு, 1 மீட்டருக்கு 250 ரூபா ப்ராஃபிட் வைக்கிறாரு. அப்போ 250 × 400 மீட்டர் போட்டாலே உங்களுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட் 1 லட்சம்னு கிடச்சிடும். இல்லை அப்படின்னா ப்ரொசீஜராக போகணுன்னா 400 மீட்டரை 400 ரூபாய்க்கு விற்கிறாரு, 1,60,000 ரூபா. இதில் அவர் வந்து அடக்க விலை இருக்கும் இல்லைங்களா, அவர் போட்டு அந்த மீட்டர்களை வாங்கிட்டு வந்த காசு 60,000 ரூபா. இது ரெண்டையும் கழிச்சோன்னா 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் நிற்கிது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருந்து இந்த 4 சம் மட்டும்தான். ஸோ அடுத்த கிளாஸில் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.